வணக்கம், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து இந்த பட்டு சாரி பிளவுஸுக்கு நார்மல் பிளவுஸ் கட்டிங் போட போகிறேன். இதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இதுக்கு வந்து லைனிங் துணி, இது பெரிய சைஸ் பிளவுஸுங்கிறனால 1 மீட்டர் நமக்கு கண்டிப்பாக இந்த லைனிங் மெட்டீரியல் வேணும். இதை வந்து நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஈவனாக வச்சு எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எடுக்க தேவையில்லை. நமக்கு துணி இன்னும் நம்ம மிச்சப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை செய்யலாம். இங்கே இவ்வளோ எடுத்துக்கிட்டா போதும். இங்கே உங்களுக்கு துணி இது மிச்சமாகும். இதை நீங்கள் ஈவனாக போடும்போது உங்களுக்கு துணி வேஸ்ட்டாக போகும். இது நீங்கள் பட்டிக்கு உள்ளே வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த எல் ஸ்கேலை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். பாருங்க, கொஞ்சம் கூட மேலே கீழே இல்லாமல் ஈவனாக இருக்கு. அப்போ இது கரெக்டாக இருக்கு. நம்ம இதை வெட்ட தேவையில்லை. இது லைனிங் ப்ளவுஸ். நார்மல் ப்ளவுஸில் நீங்கள் 1.25 1.5 இன்ச்சு கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணுவீங்க. இதுக்கு அப்படி தேவையில்லை. நம்ம லைனிங்கை மட்டும் ஈவனாக அதே அளவில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதை பார்க்கணும். இந்த உள்ள துணி இருக்குல்ல, அதை உள்ள தள்ளி விட்டுட்டு இதை நல்லா இழுத்துக்கணும். நல்லா இழுத்து இப்படி வச்சு, இப்போ நமக்கு நெக்கு இறக்கம் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த நெக் ஜாயிண்ட் ஆகுதுல, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/4 இன்ச் நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அளவை அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த ஷோல்டர் ஆம்போல் ஜாயிண்ட் இருக்குல்ல, சாரி, இந்த கை ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த ட்ரேசிங் மெத்தட், அதாவது இதுலேருந்து 1/4 இன்ச்சு என்ன ஷேப் அவங்க வேணும்னு கேட்டாங்களோ அந்த ஷேப்லேயே நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். இதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த ஷேப்லேயே நீங்கள் இப்படி வளைச்சி கொண்டு வந்தால் போதும். இதுக்கு நேராக இந்த ஆம்போலை பிடிச்சி இழுத்து இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இதுக்கு மேலே 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு நேராக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நேராக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இங்கே பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்கே வந்துடும். இப்போ இது பின்கை வளைவு. பின்கை வளைவில் இங்கே கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு லைட்டாக இந்த துணியை வளைச்சு அப்படியே ட்ரேசிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக ட்ரேசிங் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி, இவங்களுக்கு வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வருது. அதனால நமக்கு கொஞ்சம் இங்கே பிடிச்சிட்டோம்னா அந்த ஸ்ட்ரெயிட் வந்துடும். இந்த டாட்டுக்கு நேராக நீங்கள் ஒரு டாட் வச்சுட்டு, இது வந்து ஸ்டிச்சிங், இது வந்து கட்டிங் மெஷர்மெண்ட். இதிலிருந்தே இப்படி நீங்கள் வளைச்சிக்கலாம். இதிலிருந்து நீங்கள் 1.5 இன்ச் அதிகப்படுத்தி, இது உள்ள நம்ம ஒரு தையல் 2 தையல் இப்படி எக்ஸ்ட்ரா போடுறதுக்கானது. இதுக்கு நேராக நீங்கள் இப்படி போட்டு ஒரு மார்க் பண்ணி, உங்களுக்கு நெக்கு பிடிக்கிறதுக்கு நம்ம 1/4 இன்ச் விட்டுருந்தாலும் அங்கே ஒரு மார்க் பண்ணி. இங்கே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் வந்துடும்.
இது வந்து உங்களுக்கு கட்டிங் மெஷர். இது வந்து உங்களுக்கு கட்டிங். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மடிக்கிறதுக்கு நம்ம பீஸ் ஏன் கொடுக்கலைன்னா உங்களுக்கு மெயின் பீஸை வச்சு நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உயரம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணணும். இந்த பேக் பீஸை இப்படி ஒரு விரலால் நல்லா இழுத்து அளக்கணும். 13.25 இருக்குது. இந்த 13.25 இங்கே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக 13.25 இருக்குது பாருங்கள். மேலே உங்களுக்கு கட்டிங்க்கு அளவு விட்டுருக்கேன், கீழே 13.25. இந்த உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன ஹைட் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே கட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, பேக் கட்டிங் முடிஞ்சதுங்க. அடுத்து கை கட்டிங் அந்த பக்கம் பார்க்கணும். எப்பயுமே பேக் இந்த சைடு எடுத்தால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் கை எடுக்கணும். உங்களுக்கு நேர் பீஸாக இருக்கும், அப்போ தான் நேர் பீஸாக இருக்கும். கையெல்லாம் ரொம்ப நாளைக்கு அந்த துணி கிழியாமல் பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படி நாலாக மடிச்சுக்கோங்க. நாலாக மடிச்சுட்டு இப்போ வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு தையல் மடிக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டு கையோட உயரம் எவ்வளோன்னு நீங்கள் அளந்துக்கணும். கையோட உயரம் 7.25 இருக்குது. அப்போ இங்கே கையோட உயரம் 7.25க்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். இதை அப்படியே வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல பிடிச்சிக்கணும். நல்லா பிடிச்சிட்டு கீழ் சுற்றளவு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் இதை இங்கே நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இதுல இருந்து மேலே ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு இப்போ கீழே ஆம்பூல் வளைவில் ஒரு மார்க் பண்ணி இங்கே ஒரு மார்க் இப்படி லைட்டாக உடச்சி மார்க் பண்ணிக்கணும். திரும்ப ஒரு மார்க். இது வந்து ரெடி ஆகுங்க. நம்ம அடுத்து கட்டிங்காக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஜாயிண்ட் வரும். 1/2 இன்ச்சு தான் இருக்குது. 3/4 இன்ச்சு இருக்குது. இதில் எங்களுக்கு ஜாயிண்ட் விட்டு போகும். வளர்ச்சி கை எடுத்துக்கலாம். கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மடிக்கிறதுக்கு விடுவீங்களோ எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச்சு இருந்தால் எனக்கு போதும். இங்கே ஒரு ஜக்கா, இங்கே ஒரு ஜக்கா, இங்கே ஒரு ஜக்கா. இப்போ வந்து இது பின்பக்கம் வளைவு வெட்டியாச்சு. அடுத்து முன்பக்கம் குடையிற பக்கம் வெட்டணும். இங்கே வந்து எப்படி வெட்டுவீங்க? இதில் வந்து 1/2 இன்ச் வெட்டுங்க. இதில் வந்து சென்டர் 8ல் பாதி 4. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். இப்படி வளைச்சிக்கலாம். இங்கே இந்த 1/2 இன்ச்சிலேருந்து இப்படி லேசாக வந்து அது அப்படியே மேலே இப்படியே இங்கே ஒரு சின்ன கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா
மடித்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்டு வரணும். இந்த இடத்துல சேமாக இருக்கணும், இந்த இடத்துலையும் சேமாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் நல்லா பெண்டு தெரியுதா? உங்களுக்கு பெண்டு தெரியுதா? அந்த 2 இப்போ 8 இன்ச் இருந்தது, 8ல் பாதி 4, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் இறக்கி ஒரு வளைவு வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பு அழகாக உட்காரும். கை கட் பண்ணியாச்சுங்க. பேக் பீஸை நீங்கள் நல்லா கிராஸில் போட்டுக்கணும். ஏன்னா இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். இதை எப்படி பார்க்கணும்? கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் எப்படி பார்க்குறது? நீங்கள் பிடிச்சி நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு இழுவை வருது பாருங்கள், அது வந்தால் கிராஸ் கட்டிங். நீங்கள் இழுத்து பார்க்கும்போது கிராஸ் வராமல் ஸ்டிஃபாக இருக்கும். ஸ்டிஃபாக இருந்தால் இப்போ பேக் சைட் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டு, அதனால் ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் இழுத்தா இழுவை வருது, அப்போ இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இப்போ வந்து இந்த பேக் தட்டை பின்னாடி வச்சுட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் இப்படி எடுத்து இதை உள்ள மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு நல்லா ஒரே மாதிரி பண்ணிட்டு வந்து இதுவும் கிராஸாக இருக்கணும். இந்த மெட்டீரியல் வந்து கிராஸில் இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா கிராஸாக அழகாக நிற்கும். அப்படியே போட்டு இது இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். எப்பயுமே இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக துணி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இது அப்படியே ட்ரேசிங் பண்ணிக்கணும். இது அப்படியே ட்ரேசிங் பண்ணிட்டு இதை ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதில் இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு அதிகமாக இங்கே எடுத்துக்கணும். ஏன்னா இது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிராஸுக்கு அதிகமாக துணி தேவைப்படும். அப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே அதிகமாக இந்த நம்ம விட்டுருக்கிற அளவுலேருந்து கொஞ்சம் சேர்த்தே மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரே மாதிரி கோடு போட்டு உங்களுக்கு இது வரைக்குமே உங்களுக்கு பேக் பீஸ் தேவைப்படும். இதுக்கு மேலே ஃபுல்லாக இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அளவு துணி வச்சு பண்ண போகிறோம். மார்க் போட்டு காட்டுறேங்க இருங்க. இதை வந்து கரெக்டாக இந்த ஜாயிண்டில் வச்சுக்கணும். நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் கரெக்டாக இந்த ஜாயிண்டில் வச்சுட்டு இந்த நெக் போர்ஷனை எடுத்து இதை உள்ள மடிச்சுட்டு இந்த ஊக்கு சைடு இருக்குல்ல அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். கரெக்டாக இங்கே வச்சு இந்த நெக் வந்து இதுக்கு மேலே அப்படியே உட்கார மாதிரி இந்த ஊக்கு இருக்குல்ல, இந்த ஊக்கு பட்டிக்கு நேராக ஒரு மார்க்கு, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் போட்டுட்டு என்ன ஷேப்போ அதை அப்படியே ட்ரா பண்ணணும். இப்போ இந்த பேக் தட்டை நகட்டிட்டு பேக் தட்டை எடுத்துட்டு இங்கே எதுவும் மாற்ற வேண்டாம். நீங்கள் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இது அப்படியே என்ன ஷேப்பில் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன மார்க் பண்ணீங்களோ 1/4 இன்ச் தள்ளி நீங்கள் இன்னொரு மார்க் போட்டுக்கணும். அது ரெடி அளவு, இது கட்டிங் அளவு. ஓகேங்களா? இது வந்து ரெடி அளவு, இது கட்டிங் அளவு. இப்போ வந்து இதுலேருந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இது எவ்வளோ இருக்குது? 3 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பேக் தட்டை இது இப்படியே ட்ரா பண்ணிக்கணும். ஒரு கோடு போட்டுட்டு இது எப்படி முடிச்சுட்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல், ஷோல்டர், அப்படியே நெக்குலேருந்து பட்டிக்கு நம்ம போகிறோம். இப்போ பட்டியில் வந்து 3 இன்ச் அதில் அளந்துருக்கோம். நம்ம அதிலிருந்து 1 இன்ச் கூட்டிக்கணும். இப்போ 3 இன்ச் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 1 இன்ச் கூட்டி 4 இன்ச்சை வந்து நம்ம இங்கே உயரத்தில் வைக்கணும். 4 இன்ச்சு, இதுலேருந்து 1 இன்ச், இங்கே 1/4 இன்ச் ஆல்ரெடி இருக்குது. நமக்கு இங்கே பிடிக்கிறதுக்கும் இது இங்கே பிடிக்கிறதுக்கும் 1/2 இன்ச் இருந்தால் போதும். அப்போ இதுலேருந்து 4 இன்ச்சு இங்கேருந்து இப்படி வைங்க. இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது பேக் தட்டோட அளவு, இது ஃப்ரண்ட் நெக்கோட அந்த பட்டியோட உயரத்தை அளந்துருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் இதை அளக்கணும்.
இது எவ்வளோ இருக்கு? 2.5 இன்ச் இருக்கு. அதே 2.5 இன்ச்சை நீங்க இங்க வைக்கணும். அதே 2.5 இன்ச் இங்க வைக்கணும். சரிங்களா? 2.5 இன்ச். இது இன்னும் அடுத்து இப்படி முடிச்சுடும். இந்த கிராஸ் டாட் பிளவுஸ்லேயே ரொம்ப மெயினான ஒரு வேலை இதுதான். கிராஸை பிடிச்சி இங்கேயும் பிடிச்சி ரொம்ப இழுத்துறக்கூடாது. அப்படியே நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதில் அப்படியே வச்சுக்கோங்க. இழுக்கிறதுக்கே வேலை இல்லை, இழுக்க தேவையில்லை. இங்கே ஆல்ரெடி 1/4 இன்ச் நம்ம விட்டுருக்கோம், அதை கவனிச்சுக்கோங்க. இங்கே விட்ட இடத்துல இருந்து நீங்கள் வைக்கணும். எங்கே வைக்கணுங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும், அதை தான் நீங்கள் குழப்பிக்க வேணாம். இங்கேருந்து சும்மா 1 இன்ச் தள்ளி வச்சிங்கனாலே போதும். அதாவது சென்டர் பார்க்கணுமா அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் சும்மா ஒரு நம்ம என்ன உயரம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு சின்ன மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது வந்து ஸ்டிச்சிங்கு. இதில் நம்ம பிடிக்கிறது 1/4 இன்ச் வேணும்ல, அந்த அளவு. ஓகேங்களா? இப்போ இந்த மெயின் டாட்டு இப்போ எடுத்தாச்சு. மெயின் டாட்டில் வந்து உங்களுக்கு சென்டர் டாட் எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கோங்க. 10 இன்ச் இருக்குது. கரெக்டாக 10 இன்ச் இருக்குது. இதுலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதுலேருந்து 12.75 கரெக்டு. எப்படின்னா இப்போ இதனோட உயரம் வந்து 13.75. இதனோட உயரம் பேக் தட்டோட உயரம் 13.75னா ஃப்ரண்ட் தட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ நிறையா வருஷமா தைச்சிட்டு இருக்கிறேன். 1 இன்ச்சு கம்மி பண்ணாலே நமக்கு இந்த கிராஸோட உயரம் கரெக்டாக வருது. அதுதான் உங்களுக்கு நான் வந்து இப்போ எழுதுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு இதை மடிச்சு விட்டுட்டு இந்த 10 இன்ச்சுக்கு நேரம் ஒரு டாட் வச்சதை நீங்கள் ஒரு கோடு போட்டுருங்க. 10 இன்ச்சுக்கு டாட் வச்சதை ஒரு கோடு போட்டுக்குங்க. அப்புறம் இங்கே அந்த 12.75 மார்க் போட்டோம்ல, அது ஒரு கோடு போட்டுக்கணும். அதில் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இது என்ன அளவுனா இந்த ஃபர்ஸ்ட் டாட் மார்க் பண்ணோம் 2.5 இன்ச். இதுலேருந்து நம்ம இந்த பாடிக்கான லூஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இதில் பார்த்துக்கணும். பாடிக்கான லூஸ் எவ்வளோ இருக்குது? 1.25 இன்ச் இருக்குது. இந்த 1.25 அதாவது இந்த தையல் வந்து எங்கே முடியுதோ, இதுலேருந்து இந்த தையல் எங்கே முடியுதோ அதை தான் நீங்கள் வைக்கணும். 1.25 இன்ச். இப்போ இதுலேருந்து நீங்கள் 2.5 இன்ச் அளந்தீங்கல்ல, அதுலேருந்து 1.25 இன்ச் இங்கே மார்க் பண்ணணும். அதாவது இந்த டாட் எங்கே இருக்கோ அங்கே. அதுலேருந்து இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. இந்த சைடு ஜாயிண்ட், அதாவது நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் அளவில் நேராக அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இதில் ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு இதுலேருந்து நீங்கள் இங்கே சென்டர் பண்ணீங்கன்னா, இதுலேருந்து உங்களுக்கு சென்டர் பண்ணீங்கன்னா இதுலேருந்து 1.25 இன்ச் வைக்கணும். இங்கே 1.25 வச்சோமா, திரும்ப இங்கேருந்து இங்கே ஒரு 1.25 வச்சுட்டு இங்கே ஒரு 3/4 இன்ச் விடணும். இது எதுக்குன்னா இங்கே ஒரு டாட் பிடிப்போம்ல, இங்கே ஒரு டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டுக்கான 3/4 இன்ச் இங்கே விடணும். 3/4 இன்ச் விட்டது போக உங்களுக்கு 1.5 இன்ச் இங்கே இருக்கணும். ஒரு 1.5 இன்ச் இங்கே இருக்கணும். இதுக்கு நேராக நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஜாயின் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்க. இன்னொன்று, இங்கே பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா துணி உள்வாங்கும். இங்கே நம்ம டாட் நேராக இங்கே பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த துணி உள்வாங்கும். இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா இந்த சைடு விட்டுட்டோம், இங்கே துணி விடணும்ல. அப்போ இங்கேருந்து நீங்கள் இப்படி ப்ளவுஸை திருப்பி வச்சு பார்க்கும்போது இதை உள்வாங்கி இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ இதுலேருந்து கரெக்டாக கொஞ்சம் 1/2 இன்ச். இப்போ இது உங்களுக்கு அளவு கூட இது கொஞ்சம் கூட்டிக்கணும். இப்போ இது உங்களுக்கு 1.25 போது உங்களுக்கு 1/2 இன்ச் கரெக்டாக இருக்கும். இங்கே நிறுத்திக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து இதில் ஜாயின் ஆகிறதுக்கு இங்கே நிறுத்திக்கணும். இப்போ நம்ம இது பேக் கட்டோட கோடு, அதுக்கும் உங்களுக்கு வெளியே தேவைப்படுது துணி.
இந்த கிராஸ் எடுத்தாதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பட்டி நேரா வரும். இந்த கிராஸ் இல்லைன்னா உங்களுக்கு பட்டி இன்னும் உள்வாங்கிடும். இந்த கிராஸ் எடுக்கணும், கண்டிப்பா எல்லாரும் எடுக்கணும். இப்போ இது 1.25 இதுக்கு நேரா ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு இது இந்த ஜாயிண்ட் இப்படி வந்துடும். இப்போ ஆம்போல்ல நம்ம கட் பண்ணணும். ஆம்போல் வளைவு வந்து இதுக்கு வந்து இதுல இருந்து நீங்க இது ரெண்டு நீங்க கோடு போட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு சென்டர் இங்க வரும். இந்த சென்டர்ல இருந்து நீங்க லைட்டா குறைஞ்சா போதும். 1/4 இன்ச் குறைஞ்சிங்கன்னா போதும். உங்களுக்கு இதெல்லாம் குழப்பமா இருக்குன்னா ஆம்போல் ஸ்கேல் வச்சு கூட நீங்க அந்த பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ உங்களுக்கு வேணா கோடு போட்டு காட்டுறேன். இதுல வந்து என்ன அளவு இருக்கு பாருங்க, 6.25 இருக்கு. இது 6.25 அப்படியே மடிச்சீங்கன்னா உங்களுக்கு 3.1 வரும். இங்கே சாரி இங்கே கொஞ்சம். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா வளைச்சிருக்கேன். இந்த கொடை இந்த இதை மட்டும் தான் நீங்க குடையணும். அது பேக் கட்ல உங்களுக்கு இங்க அளவு இருக்குது. இது ஃப்ரண்ட் கட்ல இங்க குடையணும். இங்க குடைஞ்சாதான் உங்களுக்கு வந்து இங்க டாட் பிடிக்கும் போது கரெக்டா நல்லா இருக்கும். இது வரைக்கும் குறைஞ்சா போதும், அதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கட்டிங்ல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். இப்போ இந்த இடத்துல ஷார்ப்பா நம்ம கட் பண்ணாம லைட்டா அப்படி பெண்ட் பண்ணியே கொண்டு போகணும். அப்போதான் உங்களுக்கு அந்த ஷேப் நம்ம தைக்கும் போது நல்லா வரும். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு பேக் செட்டோட சின்ன கட்டிங். இது வந்து நம்ம இங்க பிடிச்சிட்டோம்னா இங்க டாட் பிடிச்சா நமக்கு அளவு வந்து இங்கதான் உட்காரும். இது வந்து ஃபர்ஸ்ட் டாட்டு, இது செகண்ட் டாட். இந்த 2 டாட் இருந்தாவே போதும். இந்த 2 டாட்டையும் பிடிச்சி நீங்கள் ஒரு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்பு அழகாக தெரியும். இப்போ இந்த 3 டாட்டு பிடிக்கும் போது உங்களுக்கு கப்புக்கான லூஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறது இந்த பேக் பீஸை உங்களுக்கு இப்போ வச்சுக்கணும். பேக் பீஸ் எப்படி வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் பீஸை நீங்கள் தூக்கி இது மேலே வைங்க. பேக் கட்டோட வைக்கும்போது இப்போ நீங்கள் இங்கே டாட் பிடிச்சிட்டீங்க. பிடிக்கும் போது இங்கே ஏறிடுதா அழகா. ஏறினதுக்கப்புறம் இங்கே இந்த டாட்டும் கரெக்டாக உட்காந்துருக்குது. இப்போ இங்கே 1.5 இன்ச் இருக்குது. இது மிச்சம் எவ்வளோ இருக்கோ இதுதான் உங்களுக்கு பட்டியோட அளவு. பட்டியோட அளவு உயரம் பார்த்தீங்கன்னா 4க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. நம்ம 4 எடுத்துக்கலாம். கூட இருக்கணும் தப்பு இல்லை, 4 எடுத்துக்கலாம். இந்த இடம் 4. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த டாட் வர்ற இடம் வந்து 2.5. அடுத்து இந்த டாட் வர்ற இடம் பாருங்க, இந்த டாட் இடம் வந்து 3.25. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து 3.25, இது 2.5, இது வந்து 4. இந்த அளவு நம்ம இப்போ நோட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து இந்த கோடு தெரியுது, இதை நேராக கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நான் 1 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கு மார்க் பண்ணி. இப்போ நமக்கு இப்படினாலும் பட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள். பட்டி வந்து இவ்வளோ தேவை. இது வந்து மெயின் அளவு. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டு கட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே 4 இன்ச்சு சாரி மெயின் அளவு
இன்ச்சு நம்ம இங்கே வைக்கணும். 4 இன்ச்சு. அடுத்து வந்து இதனோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 3.5 இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு 3.5 இன்ச்சு நீங்கள் 3.5 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே தான் 2.5 இன்ச்சு அளவு வரும். நம்ம எழுதி வச்சோம்ல அது சென்டர் வளைவு வந்து 2.5 இன்ச்சு. அப்போ இந்த 2.5 இன்ச்சுக்கு நேரம் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 3.25. இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த 3 அளவு இருந்தால் நீங்கள் அழகாக இந்த பெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே இது வந்து ஸ்டிச்சிங் அளவு, இது கட்டிங் அளவு. இதுலேருந்து நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணி இதை நீங்கள் அப்படியே வளைச்சி வெட்டணும். இது ஃப்ரண்ட் சைடு. இங்கே ஒரு ஜக்கா, இங்கே ஒரு ஜக்கா. நீங்கள் தைச்சிட்டு பார்க்கும்போது பட்டி நல்லா அழகாக இந்த இடத்துல ஷேப்பாக உட்காந்துரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன்.